இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழுமனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. அன்பிறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் மக்களுக்காக வேண்டுபவராகவும் நீர் ஏற்படுத்தினீரே. அவருடைய வேண்டுதலால் எங்கள் மனக்குறைகள் நீங்கவும் அவரை நாங்கள் அண்டி வரவும் இவ்வாறு அவர் தரும் புனிதத்தை பெற்று மகிழவும் அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் உள்ள ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அந்நாட்களில் மோசே
மக்களிடம் கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் நின்று என்னை போல் ஓர் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஒரே வில் திருப்பேரவைக்கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரு நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினான் சாவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சிலே ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூடிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நன்றி 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 என்று பாடுவே நன்மை செய்த நல்லவரை போற்றுவே நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே. இரண்டாம் வாசகம். கன்னிப்பெண் தூயவராக இருக்கும் வண்ணம் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறையாக இருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 32 முதல் 35 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டுமென்றே நான் விரும்புகிறேன். மனம் ஆகாதவர் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மனமானவர் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தம் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டுள்ளது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராகின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தம் கணவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனத்தோடு ஆண்டவரிடம் பற்றிக் கொண்டிருக்கவுமே இவ்வாறு சொல்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. ஒருமுறை இயேசுவும் அவர் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள்.
ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலே அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு இவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகார கொண்ட புதிய போதனையாயிருக்கிறது. இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலியாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இயேசுவே ஆண்டவர் என வாயார அழைத்து இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நம்பினால் நீயும் உன் வீட்டாரும் மீட்பு பெறுவீர்கள் என்று ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கூறுகிறார். இறை வார்த்தையை தாங்கி நிற்கும் என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, இறை வார்த்தையில் பிறந்தவர்களே, இறை வார்த்தையை உயிர் மூச்சாக கொண்டவர்களே, இறை வார்த்தையை எங்கும் எடுத்துச் செல்பவர்களே, ஆண்டவர் இயேசு என்று அறிக்கையிடுபவர்களே, புனித அந்தோனியாரின் அடிச்சுவடுகளில் வாழ்பவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புனித நாளில் இந்த புனித இடத்தில் ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மோயிசனுக்கு ஒரு இறைவாக்கினரை அருள்வார் என்று கூறினார். என்னை போல ஒரு இறைவாக்கினரை உங்கள் நடுவே எழுந்திருக்கச் செய்வேன். அவனுடைய வாயில் என் வார்த்தையை வைப்பேன். அந்த வார்த்தைகளை அவன் மக்களுக்கு அறிவிப்பான். அந்த வார்த்தைகளை கேட்கின்ற அனைவரும் ஆசி பெறுவார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். உன்னதமான ஒரு இறைவாக்கினர், மோயிசனை விட மிகவும் மேலானவர் அந்த இறைவாக்கினர் இயேசுதான். இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினர் அவரே. இறைவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை மனிதனாக பிறந்து மக்களை எல்லாம் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு இருந்தது. எனவே ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகமாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை வழிநடத்துகின்ற உங்கள் அன்பு தந்தையை, பேராலய பங்கு தந்தையை வாழ்த்துகிறேன். அவருக்கு துணை புரிகின்ற அனைத்து சகோதர குருக்களையும், இங்கு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அனைத்து சகோதரிகளையும், ஊர்நல கமிட்டி, ஊர்நல சங்கம், இந்த விழாவிற்கு உதவி செய்கின்ற பெரியவர்கள், நல்லவர்கள், சிறார்கள் அனைவரையும் வாழ்த்தி இறைவனுடைய ஆசீரை உங்களுக்கு வழங்குகிறேன். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தோம், ஆண்டவர் பசாசை ஓட்டுகிறார். சாத்தானை இவனை விட்டு அகன்று போ என்று சொல்லுகிறார். சாத்தான் தப்பி அடித்து கொண்டு ஓடியே போகிறது. அந்த செயலை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த செயலை பார்த்த அந்த மக்கள், என்ன அதிகாரமிக்க போதனை, சாத்தான்களுக்கு இவர் அதிகாரம் இடுகிறார், அவைகளெல்லாம் ஓடி ஒளிகின்றனவே,
நிற்க, அவருடைய சந்நிதியானத்தின் முன்னால் நிற்க தயங்குகின்றனவே என்று எல்லா மக்களும் எடுத்து சொல்லுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய அருமையான நாளில் இறைவன் உங்களை சந்திக்கின்றார், உங்களை ஆசீர்வதிக்கின்றார், உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கின்றார். அதைத்தான் இன்றைய பாடலில் நான் பாடினோம். நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு வார்த்தைகளை தரக்கூடிய நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அந்த ஆண்டவரை புனித அந்தோனியார் எவ்வாறு கிரகித்து கொண்டார், எவ்வாறு தனதாக்கி கொண்டார், எவ்வாறு தன்னோடு அவர் சேர்த்து கொண்டார், அந்த இறைவனாகவே தன்னையே மாற்றிக்கொண்டார் என்பதை நாம் எல்லோரும் இப்பொழுது கேட்கலாம். அந்த ஆண்டவர் உன் பாவங்களை மன்னிப்பவர், உன் நோய்களை குணமாக்குபவர், உன் உயிரை அழிவினின்று மீட்டு காக்கின்றவர். இன்றைய சங்கீதத்தில் பாடினோம், ஆண்டவரை ஒரு நாளும் மறவாதே, அவருக்கு நன்றி கூற ஒரு நாளும் தவறாதே, அவர் எல்லாவற்றையும் உனக்கு செய்து தருகிறார். இந்த 3 வரிகளை பாருங்கள். என் பாவங்களை மன்னிக்கின்ற தெய்வம், என் நோய்களை எல்லாம் நீக்குகின்ற தெய்வம், என் உயிரை அழிவினின்று காக்கின்ற தெய்வம். அது மட்டுமல்ல, நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெறச் செய்கின்றார். இங்க இருக்கிற எல்லாருமே அந்தோனியாரிடம் எனக்கு குறைகள் இருக்கின்றது, நிறைவென்று எதுவுமே என்னிடம் இல்லையே என்று அழுது கொண்டிருப்பது போல தெரிகிறது. நீங்கள் கேட்பதற்கு முன்னால் ஆண்டவர் நீங்கள் கேட்பதை கொடுத்து விட்டார் என்று நம்பி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று மார்க்கு எழுதிய நற்செய்தியாளர் கூறுவார். அந்த நம்பிக்கையின் நாயகன்தான் நம்முடைய அந்தோனியார். அந்த அந்தோனியார் நன்மைத்தனங்களுக்கெல்லாம் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் ஒரு வாய்க்காலாக இருக்கிறார். ஆண்டவரின் நன்மைத்தனத்தை நாம் பெற்றுக்கொள்பவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெறச் செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் இருக்கும். அன்பு செய்கிறவன் என்றுமே வயதாவதில்லை என்று நற்செய்தி கூறுகிறது. அவன் 85 வயதானாலும் அவன் இளமையாகத்தான் இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, என்றைக்காவது நான் வயசாயிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது உடல் அளவிலையும் உங்களுடைய மனது அளவிலையும் தான் அது இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அன்பு செய்கின்ற பொழுது உங்களுக்கு வயதே இல்லை. நீங்கள் இளமையை மீண்டும் மீண்டும் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். 86 வயதான ஸ்டான் சாமியார் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார். அவருக்காக எத்தனை கோடி மக்கள் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அவர் ஏழைகளை அன்பு செய்தார். ஏழைகளோடு தன்னையே அவர் ஒருமைப்படுத்தி கொண்டார். அவர்களுடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அவர்களுக்காக போராட்டம் செய்தார். அவர் இன்றைக்கு தப்பிவிடாதபடியோ அல்லது நகர்ந்து விடாதபடியோ அந்த போராட்டத்தினால் ஏதாவது தீமை விளைந்து விடுமோ என்று அவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். வயதாகி விட்டது என்று நினைக்கிறீர்களா? 86 வயதானாலும் எல்லா கோடி மக்களிடையேயும் அவர் இளைஞராக திகழ்கின்றார். அந்த போராட்டத்தின் அந்த குரலை அவர் விட்டுவிடவில்லை. சாத்தான் எங்கிருக்கிறதோ அதை துரத்துவதற்காக அவர் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நான் ஜெயிலில் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறேன் என்று அவர் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். எனவே ஒரு கிறிஸ்தவனுக்கோ கடவுளின் நம்பிக்கை வைத்திருப்பவனுக்கோ வயது ஒரு பெரிதாக தோன்றாது. அவன் எப்பொழுதும் இளமையாக இருப்பான். இதை இன்றைக்கு 2600-700 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சங்கீத ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். உன்னுடைய இளமை கழுகின் இளமையை விட இளமையாக இருக்கும். இன்றைய ஞானி அதை சொல்லுகிறான், நீ அன்பு செய்கின்ற பொழுது உனக்கு வயது என்பதே கிடையாது, நீ என்றும் இளமையாக இருக்கின்றாய். அதை இன்னொரு விதமாக இவன் நமக்கு எடுத்து சொல்லுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நாம கேட்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் உண்மையிலே துடிப்பு தோன்ற வேண்டும். ஆண்டவர் நம்மை காக்கின்றார், நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். எந்த சூரியனும் நம்மை தாக்க முடியாது, எந்த நிலவும் நம்மை தாக்க முடியாது. ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கின்றார். அஞ்சாதே, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை. நீ எனக்கு பிரியமானவன், உன்னுடைய பெயரை எல்லாம் என்னுடைய உள்ளம் கைகளில் எழுதி இருக்கிறேன், உன்னை நான் என் அன்புக்குரியவனாக நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பு கயிற்றால் உன்னை பிணைத்து என்னோடு இணைத்திருக்கிறேன், என்னிடமிருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளைத்தான் நாம் இப்பொழுது கேட்க வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே கடவுளுக்கு பிரியமானவர்கள் யார்? நாம் தான். கடவுள் நமக்காகவே வாழ்கிறார். நமக்காக அவர் வாழ இல்லைன்னா அவர் இருந்து பிரயோஜனம் இல்லை. கடவுள் எனக்காக வாழ்கிறார், எனக்காக இருக்கிறார். அவர் தனியாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு வானகத்திலே இருந்திருந்தார் என்றால் என்ன பிரயோஜனம்? அவர் என்னை போல ஒரு மனிதனாகும் பொழுது, என்னுடைய இன்ப துன்பங்களில் பங்கு பெறும் பொழுது, என்னோடு பேசுகின்ற பொழுது, எனக்கு ஆறுதல் கூறுகின்ற பொழுது, என்னுடைய தோள் மீது கரம் பிடித்து நடத்துகின்ற பொழுது, என் மகனின் மீது விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே நமக்காக கையளித்த இறைவன் நம்மை அன்பு செய்ய மறந்து விடுவாரா? அவன் நம்முடைய கிறிஸ்துவையே நமக்கு தந்தார். அவரை சிலுவையில் அறைய கையளித்து விட்டார். அவருடைய உயிரையும் அங்கே அவர் கையளித்து விட்டார். அந்த இயேசுவையே தந்த நமக்கு கடவுள் நமக்கு சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் தராமல் இருப்பாரோ? இதையெல்லாம் அறிந்தவர்தான் நம்முடைய அந்தோனியார். அதனாலதான் கடவுளுடைய நன்மைத்தனத்தின் ஊற்றாக அவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு அவர் இறை வார்த்தையை போதித்து ஆறுதலை தந்திருக்கின்றார், மனமாற்றத்தை தந்திருக்கின்றார். பாவங்களை மன்னிக்க கடவுளிடம் வேண்டி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றார். இவருடைய வாழ்வை நான் மறுபடியும் கொண்டே இருக்கிறார். எப்படி அலகை இயேசுவை சோதித்ததோ அதே போல அந்தோனியாரும் சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் அவருடைய வாழ்வில் அறிய வருகிறோம். பதுவை நகருக்கு முதலாக வருகின்றார். அந்த நகரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் அநியாயங்கள் தோன்றுகின்றன, அட்டூழியங்கள் தோன்றுகின்றன, சண்டைகள் தோன்றுகின்றன. ஆங்காங்கே வகுப்புவாதங்கள் ஏற்பட்டு அடியும் கொள்ளையும் கொலையும் அநியாயங்களும் தோன்றுகின்றன. அந்த ஆயர் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்தோனியார் வருகிறார் என்ற செய்தி அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அவரே ஓடி வந்து அந்த இளம் குருவை வரவேற்கிறார். பதுவை நகருக்கு நீங்கள் வருகின்றீர்களா? தயவு செய்து வாருங்கள், எங்கள் மக்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து போதியுங்கள். அந்தோனியாருக்கு தெரியும் என்ன அட்டூழியங்களும் அநியாயங்களும் பதுவை நகரில் நடக்கின்றது. இன்றைக்கு பதுவையரான புனித அந்தோனியாரை என்று வாழ்த்துகிறோம். அந்தோனியார் அங்கே போகிற முன்னால பதுவை நகர் அட்டூழியங்களுக்கும் அவமானங்களுக்கும் அசிங்கியங்களுக்கும் பேர் போனதாக இருந்தது. அது ஆங்கிலத்தில் நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த தீமைகள் எல்லாம் வருகிறதோ அதெல்லாம் பதுவை நகரத்தில் இருந்துதான் வரும். அந்த அநியாயங்களை நீக்க இறைவன் ஒரு புனிதரை அனுப்பினார் அல்லவா, அதுதான் அந்தோனியார். அந்தோனியார் சென்று அங்கு போதிக்க செல்லும் பொழுது நகைக்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். நாங்கள் எல்லோரும் படித்தவர்கள், கற்றவர்கள், தத்துவங்களை எல்லாம் கடித்து குறித்தவர்கள், எங்களுக்கா நீ போதிக்க வருகிறாய் என்று அங்கே கல்வி கற்றுக் கொடுத்திருந்த பேராசிரியர்கள் பெருமக்கள், சான்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுடைய மூளையினால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற திமிரோடு இருந்தவர்கள். ஆனால் அந்த ஏழை மக்களுக்கு போதிக்கிறார். 30 பேர் 300 பேர் ஆனது, 3000 பேர் ஆனது. பிறகு அந்த நகரே கொள்ள முடியாத அளவுக்கு 3 லட்சம் பேர் அங்கே வருகிறார்கள். அந்தோனியார் போதிக்கிறார் என்றால், அன்புக்குரியவர்களே, பதுவை நகரே கலங்கியது. ஆயருக்கு இந்த செய்தி எட்டுகிறது. ஐயோ, இந்த நகர் மனமாகிறது. இவன் ஒரு புனிதன், இவன் ஆண்டவருடைய வார்த்தையின் தீர்க்கமான தீர்க்கதரிசி. அப்படியெல்லாம் அந்த ஆயர் புகழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, 6 மாதத்தில் பதுவை நகர் மாறிவிட்டது. அங்குள்ள அநியாயங்கள் அட்டூழியங்கள் மறைந்து போயின. எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றார். சாறை சாறையாக மக்கள் வருகின்றார்கள். இவரால் போதிக்க முடியவில்லை. மக்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் கேட்க முடியாத அளவுக்கு தளர்ச்சியும் உடலிலே எந்த பலமும் இல்லாமலும் கஷ்டப்படுகின்றார். அதன் பிறகு குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதித்து விட்டு இவர் தூங்க செல்லும் பொழுது அங்கே தொந்தரவு. சாத்தான் வந்து விடுகிறது, அவரை சோதனை செய்கிறது, அவருக்கு பல தொந்தரவுகளை கொடுக்கிறது. அந்த நேரத்தில் முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார்.
ஓ அன்னை மரியே என்று கதறி அழுகிறார். என்ன நடக்கிறது? வந்த பசாசு அலறி அடித்துக்கொண்டு ஓடியே போய்விடுகிறது. பதுவை நகரில் இந்த நடந்தத 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செய்தியை ஒரு ஞானி எழுதி வைத்திருக்கிறார். அதன் பிறகுதான் அந்தோனியாருக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்பது தெரிய வருகிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, அந்தோனியாரை எப்படி பார்க்கிறோம்? ஒரு இறைவாக்கினராக பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாயில் வைத்திருந்தார், தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்தார், தன்னுடைய உதடுகளில் வைத்திருந்தார். எப்பொழுதும் இறைவார்த்தையை பற்றி எடுத்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய உள்ளம் குதூகலித்தது. எல்லா மக்களுக்கும் ஆசை கூறினார். இவ்வாறு அவருடைய வார்த்தை அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தது. ஒரு முறை இன்னொரு அம்மா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் ஒரு பதிதர், கத்தோலிக்கராக இருந்தாலும் கடவுளை நம்பாதவர். இந்த மாதிரி அந்தோனியார் பூசை வைக்கிறார், பிரசங்கம் வைக்கிறார்னு கேட்ட உடனே அந்த வீட்டு அம்மாவுக்கு அங்க போகிறதுக்கு ஆசையா இருந்தது. ஆனா கணவருடைய அந்த தொந்தரவுனால பயந்து போக முடியவில்லை. வீட்டு மாடியில போயிருந்து அங்கே 3 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்தோனியாரை நோக்கி, அந்த திசையை நோக்கி அந்த அம்மா பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம்! அவர் செய்த பிரசங்கம் எல்லாம் காதில் கெண்ணீர் கெண்ணீர் என்று அவருக்கு அடிக்கிறது. அந்தோனியாரை நேரே பார்த்தது போலும், அவருடைய பிரசங்கத்தை நேரே கேட்டது போலும் அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஓடி தன்னுடைய கணவரை அழைக்கின்றார். வாங்க வாங்க, மேலே இருந்து நம்ம கேட்டா அந்தோனியார் எங்கோ இருந்து பேசுவது இங்கே கேட்கிறது என்று சொன்ன உடனே அவரும் போய் பார்க்கிறார். என்ன புதுமை நடக்கிறது? 3 மைல்களுக்கு அப்பால் அன்றைக்கு இந்த மைக்ரோஃபோன் கிடையாது. பிரசங்க தொட்டியில மேலே இருந்துதான் பேசணும், கத்தி பேசணும். இன்றைக்கு நான் பேசுறது மாதிரி 3 மடங்கு கத்தினா தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும். ஆனா 3 மைல்களுக்கு அப்பால் கேட்கிறது. என்ன நடக்கிறது? அந்த மக்கள் எல்லாரும் அவர் மீது விசுவாசம் கொள்ளுகிறார்கள். அந்த கடின இதயமுடைய அந்த பதிதன் கத்தோலிக்கனாக இருந்தும் கடவுள் இல்லை என்றும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது என்றும் சொன்னவன், அந்த வார்த்தைகளுக்கு அவனும் அந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறிவிட்டதாக நமக்கு செய்தி வருகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்தான் இந்த அந்தோனியார். அந்தோனியார் கெவி கட்டினாரா? அந்தோனியார் ஆலயங்கள் கட்டினாரா? எதுவுமே நமக்கு சான்று இல்லை. ஆனால் அவர் கட்டிய ஆலயம் அவர் காலத்தில் வாழ்ந்த மக்களே. ஆலயம் எது? உங்கள் உடலே, உங்கள் உள்ளமே, உங்கள் இதயமே கடவுள் வாழும் ஆலயம். அதுதான் முதல் ஆலயம். மண்ணால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாழ்வதை விட உங்கள் ஆலயத்தில் உங்களில் வாழ்வதற்கே ஆண்டவர் விரும்புகிறார். தூய ஆவி உங்களில் இருக்கிறார் என்பதும், தூய ஆவி உங்களில் நிலை கொள்ளுகிறார் என்பதும், உங்களுடைய உடல் தூய ஆவியின் ஆலயம் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஆலயம். எனவே நீங்கள் தூய்மையானவர்கள். உங்கள் ஆலயத்தை இடிப்பதற்கோ, உங்கள் ஆலயத்தை, நீங்கள் தான் ஆலயம், உங்கள் உடம்பை தீய இச்சைகளுக்கு கை கொடுப்பதற்கோ, அநியாய வழிகளில் செலவழிப்பதற்கோ, அல்லது தீமையான காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்துவதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை. அவ்வாறு நீங்கள் உங்கள் உடம்பை அழித்தால் கடவுள் உங்களை அழித்து விடுவார் என்று 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடவுள் வாழும் ஆலயங்கள். தேடி அவர் அலைந்தார். அந்தோனியார் மக்களை தேடி தெரு தெருவாக அலைந்தார். அந்த மக்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை எடுத்து போதித்தார். நாம் எல்லோரும் இப்பொழுது அந்தோனியார் இங்கே குடிகொண்டிருக்கிறார் என்று இந்த ஆலயத்திற்கு வருகின்றோம். ஆனால் அந்தோனியார் எல்லா மக்களிலும் ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார் என்று இன்னொரு விதமாக பார்த்தார். அதைத்தான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கவிகள் கட்டுவதற்கு முன்னால், ஆலயங்கள் கட்டுவதற்கு முன்னால் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும், நம்முடைய சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும், நம்முடைய ஊரை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவருடைய அன்பிலும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்திலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இங்கு எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு என்றாலும் சரி, அது நம்முடைய ஊர் என்றாலும் சரி, எல்லோருக்கும் இறைவனுடைய அன்பு அங்கே தங்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இல்லை என்றால் இங்கேயே கத்தோலிக்கர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆனால் கடவுளுடைய ஆலயமாக வாழாமல்
நாம் வித்தியாசமாக வாழ்ந்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த ஆலயத்திற்கே நாம் துரோகம் பண்ணினோம். எத்தனை கோவில் கட்டி, எத்தனை கவிகள் கட்டி என்ன பிரயோஜனம்? நம்முடைய உள்ளத்தில் அந்த கடவுள் எழுந்தருளி இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த கடவுளின் நினைவு சின்னங்களாக இந்த ஆலயங்கள் மாற வேண்டும், இந்த கவிகள் மாற வேண்டும். நம்முடைய வீட்டு பக்கத்திலும் சரி, எந்த இடத்திலும் சரி, நாம் தான் முதலில் கடவுள் வாழும் ஆலயம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் மக்கள் மத்தியில் வாழ்வதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றார். அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய காலில் போட்டு மிதித்து விடுகின்றார். அது மட்டுமல்ல, அவைகளை ஆழ்ந்த கடலில் தள்ளி எறிந்து விடுகிறார். கடவுள் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் நமக்காக பெருமைப்படுகின்றார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்காக பெருமைப்படக்கூடிய கடவுள் உண்டென்றால் அது நம்முடைய கடவுள். அது மட்டுமல்ல, என் மக்களுக்காக நான் நடனமாடுகிறேன் என்று செப்பானியா இறைவாக்கினர் வழியாக சொல்லுவது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுள் நடனமாடுவாரா? ஆனால் நடனமாடுகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. தன் மக்களுக்காக நடனமாடக்கூடிய ஒரு கடவுள். இன்றைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க இல்லையா? கடவுள் உங்களை நினைத்து பெருமிதம் கொள்ளுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த புனிதர் வழியாக உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளை செய்கின்றார். எனவே உங்கள் இதயத்திலோ, உங்கள் வாழ்க்கையிலோ, அல்லது உங்கள் உறவு முறைகளிலோ கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தால் அந்த ஆண்டவரிடம் கொட்டி வையுங்கள். ஆண்டவர் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். எசாயா 61:1-4 வரைக்கும் பாருங்க. அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டார்? எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்காக, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக. அந்த நற்செய்தியை அறிவித்த இறைமகன்தான், அந்த உன்னத இறைவாக்கினர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு. அந்த நற்செய்தியை தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், பணக்காரர்களே, படித்தவர்களே பேறு பெற்றவர்கள் என்று சொன்னாரா இயேசு? அவங்களுக்கெல்லாம் பெருமை இருக்கும். குழந்தைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இந்த குழந்தைகளைப் போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணரசில் சென்று சேர முடியாது என்று சொன்னார். அப்பழுக்கற்ற உள்ளம், ஞானமான உள்ளம், தூய உள்ளத்தோரே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளை காண்பீர்கள். தூய உள்ளம் இருந்தால், அந்த தூய உள்ளம் மாசற்ற உள்ளத்தினன். நீங்க பாருங்க 15வது சங்கீதத்தை எடுத்து பாருங்க. 15வது, மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், இதயத்தில் நேரியவை சிந்திப்பவன், பிறருக்கு தீங்கு எண்ணாதவன், எப்பொழுதுமே நல்லவற்றை சிந்தித்து மக்களுக்கு ஆசீர் வழங்குபவன், அவனே கடவுளுடைய மலையில் ஏறி செல்ல தகுதியுள்ளவன் என்று சொல்லி அந்த சங்கீதம் கூறுகிறது. எனவே இன்றைய நாளில் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். இறைவன் உங்களை அன்பு செய்கிறார் என்பதை மறக்காதீர்கள். உங்கள் அருகில் இருக்கின்றார், உங்களுக்கு முன்னால் செல்லுகின்றார், உங்கள் பின்னால் இருக்கின்றார், உங்களை சூழ்ந்து இருக்கின்றார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஒருபோதும் தவறக்கூடாது. அந்த நம்பிக்கை தான் இறுதி வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும். எனவே எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த இச்சைகள் வந்தாலும் சரி, எந்த எதிரிகள் வந்தாலும் சரி, கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பியவர் அவர். அப்படிப்பட்டவர் தான் அந்தோனியார். அந்தோனியாருடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததை சொல்லி என்னுடைய மறையுரையை முடிக்க விரும்புகிறேன். அந்த ஊரின் பிரபு, அவர் ஒவ்வொரு நாளும் குதிரையில் வருவார். அந்தோனியார் பக்குவமாக, பணிவாக அவருக்கு வணக்கம் செலுத்துவார். ஆனால் அந்த பிரபு இவன் கபட நாடகம் ஆடுகிறான் அப்படின்னு கோபப்பட்டார். ஒரு நாள் தனியாக இருக்கும் பொழுது இவர் பணிவோடு அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். உன் கபட நாடகம் எனக்கு தெரியும், திருட்டு பையா, என்னுடைய வாளுக்கு உன்னை இரையாக்கி விடுவேன் என்று கத்துகிறான் அந்த பிரபு. அப்பொழுது அந்தோனியார் சொல்லுவார், இல்லை ஐயா, நீ புனிதனாக போகிறாய் என்றுதான் உனக்கு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கிற வணக்கத்தை விட அதிக வணக்கம் செலுத்தினேன். உன் எதிர்காலம் நீ நினைக்கிறபடி இல்லை, நீ தப்பு பண்றவன்னு நினைச்ச. ஆண்டவர் எனக்கு காட்சி தந்து நீ கடவுளுடைய புனிதனாக போகிறாய் என்று சொன்னார். அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார். அந்த பிரபு தத்தளித்து கொண்டு அவரிடமிருந்து சென்று விடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்தோனியாருடைய வார்த்தையை நினைத்து பார்க்கிறார். உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது.
இறை வார்த்தையை வாசிக்கிறான், ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனும் துறவு பூண்டு ஒரு சன்னியாசியாக மாறுகிறான். பிறகு இந்த தூய இடங்களுக்கு செல்லணும், எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே போகிறான். அப்பொழுது இவனும் சண்டை போட வந்திருக்கிறான் என்று சொல்லி வேறு மதத்தினர் இவரை பிடித்து விட்டார்கள். நீ கிறிஸ்துவை மறுத்துவிடு, அவரை மறுதலித்து விடு, உன்னை விட்டுவிடுகிறோம் என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறார்கள். அவனோடு சேர்ந்து 2000 பேர் கொல்லப்பட்டார்கள். இவன் இறுதியில் கொல்லப்படுகிறான். என் ஆண்டவராகிய இயேசுவை மறக்கவே மாட்டேன், அவரே என்னுடைய நெஞ்சத்தின் தலைவர், அவரை என்னுடைய ஆண்டவர் என்றும் என்னுடைய போதகர் என்றும் என் மீட்பர் என்றும் நான் உயர கத்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை விட்டான். இந்த காட்சியானது அந்தோனியாருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரிந்திருக்கிறது. இதை எழுதிய ஆசிரியரே ஆச்சரியப்படுகிறார். எப்படி இந்த அந்தோனியார் ஒரு மனிதனுடைய புனிதத்தன்மையை அறிந்திருந்தார்? அவன் இப்படி மாறி கடவுளுக்காக அவன் சாவான், ஒரு முடிவை மணிமகுடத்தை இவன் பெற்றுக்கொள்வான், மார்த்தீர்னு சொல்லுவாங்க இல்லையா, வேத சாட்சியாக இவன் இறந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறைவனை அன்பு செய்வோம், இறைவன் பெயரால் இங்கிருக்கின்ற மக்கள் எல்லோரையும் அன்பு செய்வோம். இறைவனை அன்பு செய்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் நமக்கு வழி, நம்முடைய அயலாரை அன்பு செய்வது. அயலாரை அன்பு செய்யாமல் ஆண்டவனை அன்பு செய்கிறவன் பொய்யன், விவிலியம் கூறுகிறது. அயலாரை மன்னிக்காமல் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற முடியாது. அயலானை அரவணைக்காமல் ஆண்டவரிடமிருந்து அரவணைப்பை பெற முடிகிறது. அதனால்தான் சொன்னார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவரை அன்பு செய்வதுதான் என்னை அன்பு செய்வது. என்னை அன்பு செய்ய சொல்ல அவர் கேட்கல. நான் உங்களை அன்பு செய்தது போல என்னை அன்பு செய்யுங்கள் என்று அவர் கேட்கல. உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள், அதுவே எனக்கு பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை கடவுளுக்கு கொடுப்பீர்களா? இந்த விழாவில் உறுதி பூணுங்கள், கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லோரும் எழுந்திருப்போம். நம்முடைய உயிருள்ள விசுவாசத்தின் நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா நீரை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திருவாவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அதிகாலையில்
கடவுளை தேடு, அவர் புகழ் பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அதிபர் தந்தை டொமினிக்காகவும் அவரோடு பணிபுரிகின்ற தோழமை குருக்களுக்காகவும் இங்கிருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரிகள், ஊர் பெரியவர்கள், நல கமிட்டிகளுக்காகவும் அனைத்து அந்தோனியாரின் பக்த கோடிகளுக்காகவும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணிக்கையாக்குவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நீர் படைத்த உலகின் இறையாட்சியை எங்கள் ஞான மெய்ப்பர்கள் கிறிஸ்துவின் நெறியில் உறுதிப்படுத்தி இறை மக்களை கிறிஸ்துவின் வழியில் நடத்தி செல்ல நீரே அவர்களுக்கு ஆற்றலும் அருளும் தந்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, நாட்டின் மக்களின் நலனுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து பொதுநலம் பேணும் மெய்யறிவுடன் எங்கள் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றிட நீரே அவர்களை வழிநடத்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகினை படைத்து பாதுகாக்கும் இறைவா, வருங்கால பாரதத்தை உருவாக்க இன்றைய இளைஞர்களையும் சிறுவர்களையும் நீரே நல்வழிப்படுத்தி தயார்படுத்திட கரம் பிடித்து நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையான கொடைகள் நல்கிடும் இறைவா, உமது புனிதரை கொண்டாடி உம்மை மகிமைப்படுத்தும் எமது மக்கள் செய்யும் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து அருளும் பொருளும் அவர்களுக்கு நிறைவுற அளித்து அவர்கள் அன்புடனும் கிறிஸ்தவ பண்புடனும் வாழ வரமருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் நிறைந்துள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திருத்தலம் வந்து தங்கள் குறைகள் யாவையும் நீக்க வேண்டுமென கொடிய புதர் புனிதர் அந்தோனியார் வழியாக உம்மை இறந்து மன்றாடும் பக்தர்கள் மனநிறைவுடனும் மனமகிழ்வுடனும் வாழ்ந்திட அவர்களுக்கு மடி நிறைய படியழந்திட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடல் பரப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மணலுக்காகவும் தூண்டில் வளைவுக்காகவும் இந்த அருமையான கோவிலுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, கடலை நம்பியிருக்கின்ற மீன் தொழில் பிடிக்கின்ற அனைத்து மக்களையும் ஆபத்துக்களில் இருந்தும் பேர் அலைகளில் இருந்தும் காற்றில் இருந்தும் காப்பாற்றும்.
தொழில் வளம் பெருக அவர்களுக்கு ஆசீர் தாரும். தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் வாடுகின்ற மக்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். வறுமையில் தொல்லையில் பீடித்திருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கின்றோம். புனித அந்தோனியாரின் வல்லமை மிக்க மன்றாட்டினால் எல்லா தொல்லைகளும் நீங்க அருள் புரியும். எங்களுடைய இச்சைகள், எங்களுடைய சோதனைகள், எங்களை ஆட்டி படைக்கின்ற வேதனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். கோபப்படுகிறோம், உறவை முடித்து விடுகிறோம். எல்லோரோடும் உறவை முறித்து நாங்கள் மன நிம்மதியின்றி வாழ்கிறோம். நிம்மதியின் நாயகனே, அருளின் ஊற்றே, எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் எங்களை வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வேண்டும் உனக்கு இறைவா, இது வேண்டும் உனக்கு இறைவா. எது கந்த போதும் உனக்கு ஈடாகுமா? உனக்கு ஈடாகுமா? எது வேண்டும், இது வேண்டும், எது வேண்டும், இது வேண்டும், எது வேண்டும் உனக்கு இறைவா. மலர் யாவும் தந்தே திருப்பாதம் வைத்தே, உனக்கு மனம் இல்லையோ? கனியாவும் தந்தே திருப்பீடம் வைத்தே, உனக்கது சுவையில்லையோ? எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளியேன் இதயம் தந்தே, எளியேன் இதயம் தந்தே, அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. இது வேண்டும், உனக்கு ஈடாகுமா? உனக்கு ஈடாகுமா? அன்புமிக்கோரே, நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர்களோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: என்னென்ன தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று வந்தீர்களோ அந்த தேவைகளை எல்லாம் இந்த பீடத்தில் எடுத்து வையுங்கள். உங்கள் குறைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவு அளிக்கின்ற தேவன் உங்களை கண்டிப்பாக சந்திக்க வருவார். உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியும் உள்ளத்தில் சமாதானத்தையும் அவர் கொடையாக உங்களுக்கு தருவார். இது ஒரு தூய நேரம். இயேசு தன்னை தன்னுடைய தந்தைக்கு பலியாக்கிய அற்புத நேரம். அந்த இயேசுவோடு இணைந்து நம்மையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய நாட்டையும் நம்மை ஆளுகின்றவர்களையும் உரிமைக்காக போராடுகின்ற விவசாயிகளையும் இந்த பீடத்தில் வைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் உத்திரிகிற நிலையில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களையும் மறக்கப்பட்ட குருக்கள் அருட்சகோதரிகள் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒளி நிறைந்த மது திருமுன்பாக ஏற்றுக்கொள்ளும். கோடி அற்புதருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் அனைவர் மேலும் மது ஆசிரை பொழிந்தருளும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சி மிகுந்த தாய் மரியா, அவரது இல்ல தலைவரான திரு யோசேப்பு, திருத்தூதர்கள், தூயோர், எமது சிறப்பு பாதுகாவலரும் இன்றைய விழா நாயகருமான லிஸ்பனின் லீலி மலர், பதுவை பதியர், புதுமை வரத்தர், நன்னாக்கு அழியாத நற்றவர் புனித அந்தோனியார், ஏனைய தூயோர் மறை சாட்சிகளோடு நாங்களும் ஒரு நாள் விண் வீட்டிற்கு வந்து உமது இரக்கத்தை புகழ்ந்து உரைப்போம் என நம்புகிறோம். உம்மோடு என்னிடம் வாழ்கிறவர் எம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும்
மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைவருக்கும் இறைவன் உணவளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அலகையை அதை பிடித்திருப்பவனிடமிருந்து அகற்றினீரே. வாயை மூடு, பேசாதே, இவனை விட்டு அகன்று போ என்று சொன்னவுடன் அந்த அலகை அலறி அடித்து கொண்டு ஓடினதே. எல்லா மக்களும் என்ன அதிகாரமிக்க போதனை என்று மலைத்து போயினரே. அன்பு ஆண்டவரே, எங்களிடம் குடிகொண்டிருக்கும் அனைத்து அலகைகளையும் அகற்றியருளும். அகங்காரம், கோபம், தீய இச்சைகள், பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற பழிவாங்கும் எண்ணங்கள், உறவுகளை முறித்து மற்றவர்களை காலில் மிதித்து போடும் அந்த தீய எண்ணங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றியருளும். என்ன அதிகாரமிக்க போதனை என்று ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றி புகழவும், நாங்கள் அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுபடவும், அனைத்து பேய்களின் சோதனைகளும் சூழ்ச்சிகளும் எங்களிடமிருந்து அகன்று போகவும் அருளும் பலமும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு
இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்க உடலினாலும் இரத்தத்தினாலும் நீர் எங்கள் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி நிற்கச் செய்தருளும். எங்களை ஒருபோதும் உம்முடைய சந்நிதியினின்றும் உம்மிடமிருந்தும் பிரிந்தகல விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆயினும் நீர் வார்த்தை சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மக்களே, கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் குருக்களும் அருள் சகோதரிகளும் திருத்தல ஆலயத்திற்குள் நற்கருணை வழங்குவார்கள். அந்தோனியார் மண்டபத்தில் வைத்து நற்கருணை வழங்குவார்கள். திருச்சிலுவை கோயிலுக்கு முன்பாகவும் அன்னை மரியாளுடைய கெவிக்கு அருகிலும் சகோதரிகள் நின்று நற்கருணை வழங்குவார்கள். நற்கருணை பெற வேண்டி தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தயவுகூர்ந்து திருத்தலத்திற்குள்ளும் மண்டபத்திற்குள்ளும் சென்று நற்கருணை பெற்று உண்ணுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கூட்டத்துக்குள் வந்து கொடுக்க இயலாத ஒரு நிலை, தயவுகூர்ந்து நற்கருணை பெற விரும்புவோர் ஆலயத்திற்குள் செல்லலாம், மண்டபத்திற்கு செல்லலாம். திருச்சிலுவை அந்த சுருவத்திற்கு முன்பாகவும் மாதா கெவிக்கு முன்பாகவும் நற்கருணை வழங்கப்படும். செல்கிறவர்கள் வரிசையாக நின்று நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்தினின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. பதுவை புனிதரை போல் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாருடைய திருப்பண்ட ஆசீர்வாதத்தை ஆயரவர்கள் நமக்கு தருவார்கள். கண்களை மூடி சிறிது நேரம் ஜெபித்து இந்த திருப்பண்டத்தின் ஆசீரை பெறுவோம். அன்பிறைவா, உம்மீது கொண்டுள்ள பற்றையும் அன்பையும் அதிகரித்தருளும். துன்பங்கள், துயரங்கள், இடரல்கள் வரும் பொழுது தளர்ச்சி அடைகின்றோம். உம்மை மறந்து விடுகின்றோம். உம்மிடம் கேள்வி கேட்கின்றோம். உங்களுக்கு எதிராக நாங்கள் பேச துணிந்து விடுகின்றோம். எங்களை மன்னித்து ஆசீர்வதியும். இந்த திருப்பண்டத்தின் வழியாக நீர் உம்முடைய அருளையும் ஆசீரையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தருளும். கருணையையும் அன்பையும் இவர்கள் மீது பொழிந்தருளும். மனப்புண்கள், மனபாரங்கள், சுமைகள் எல்லாம் நீங்கி அமைதியும் அருளும் பெற்றுச் செல்ல அருள் புரியும். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலை 8 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி நடைபெறும். 9 மணிக்கு புனித அந்தோனியார் திருவுருவம் தாங்கிய சப்பரம் பவனியாக வர இருக்கின்றது. திருப்பயணிகள் இறை மக்களும் அந்த பவனியின் போது பக்தி சிரத்தையோடு பங்கெடுத்து இறையாசிரியர் பெற அன்போடு அழைக்கின்றோம். 9 மணி அளவில் திருத்தலத்தில் திருப்பலி இருக்கும். 11:30 மணிக்கும் சிறப்பு திருப்பலி நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை நற்கருணை ஆசி நடைபெறும். அன்பானவர்களே, அரை மணி நேரம் நற்கருணை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். தகுதியான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நற்கருணை பக்தி உணர்வோடு நற்கருணை பெற்று உண்ணுமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருத்தல ஆலயத்திற்குள்ளாகவும் திருச்சிலுவைநாதர் அந்த சுரூபத்திற்கு முன்பதாகவும்
அன்னை மரியாளுடைய கெபிக்கு அருகிலும் அந்தோனியார் மண்டபத்தில் வைத்து நற்கருணை அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் வழங்கி கொண்டிருப்பார்கள். தயவு கூர்ந்து பக்தி உணர்வோடு நற்கருணை பந்தியிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புனித அந்தோனியார் பாடல். முவரியில் கோயில் கொண்ட கோமகனே எங்கள் உள்ள குறை தீர்ப்பாய் மாதவனே. உவரியில் கோயில் கொண்ட கோமகனே
சண்டை